இப்ப வரலாம் சார். ஐயா வணக்கங்க. வணக்கம். இவ்வளவுதான் நம்பிட்டு பையனுடைய தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. கேஸ்ல மட்டும் எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவையா. ரொம்ப பெரிய வார்த்தை. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. கமால் சீக்கிரம் கூட்டு போங்க. சீக்கிரம். ஒரே ஒரு கேள்வி. மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தப்பான வகையில கொள்றதே உங்க லட்சியமா வச்சிருந்தீங்க. இப்ப அரெஸ்ட் ஆயிட்டீங்க. உங்க லட்சியம் தோத்து வச்ச சார். இல்லை இல்லை, இப்பதான் என்னோட லட்சியம் ஜெயிச்சிருக்கேன். யாருங்க இவங்களா? யார் சார் இவங்கெல்லாம்? இத்தனை போலீஸ் சுட்டு தள்ளும் போது உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம துப்பாக்கி கொண்டு தோல்லையும் மாரலையும் சுமந்தாங்களே, இவங்க எல்லாம் என்னுடைய அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, என்ன உறவு? இவங்க காப்பாத்துறது சித்தார்த் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் இல்லை. அவனுடைய லட்சியத்தை என்னுடைய லட்சியம் மக்களுடைய லட்சியமா மாறிடுச்சு. உயிர் கொடுக்க துணிஞ்சவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும். இனிமே எந்த வக்கீலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவா கோர்ட் வாசப்படி ஏறாதீங்க. இவங்கள மனசுல வச்சுங்க. ஜெயஹிந்த். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா அதை நாம கொடுக்க கூடாது. சட்டம் தான் கொடுக்கும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது.